அன்பு தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் சூழ்நிலை என்ன, அதுக்கு பாபா சொல்ல போகிற கைடன்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். Let's see. ஜெய் சாய்நாதா. ப்ளீஸ். Okay. Love, compassion, creativity, new opportunity in love. இதுதான் உங்கள் சூழ்நிலை. ஓ மை காட், 2 கார்டு வந்து அப்படியே ரிவர்ஸில் டேர்ன் ஆச்சு. ஐ திங்க் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நைட் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி ரிவர்ஸ், 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, 7 ஆஃப் பென்டிகல்ஸ் ரிவர்ஸ். இதுதான் உங்கள் சூழ்நிலை. நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க அட் ப்ரெசண்ட். ஒரு காதல் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் வரப்போகுது. இது வந்து காதல் வாழ்க்கையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கேயும் வழி தப்பி போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அன்ஃபோக்கஸ்ட் சம்படி, என்ன சொல்கிறது, டீரெயில் ஃப்ரம் தேர் பாத். அதான், நீங்கள் எங்கேயும் வழி தப்பி போயிட்டீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. அடுத்தது வந்து யூ கேவ் அப் ஆன் சம்திங். மேபி காதலில் கைவிட்டுட்டீங்க. நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, லாங் டேர்ம் விஷன் இல்லாமல் ரொம்ப குவிக்காக எடுத்தேன் கவுத்தேன்னு ஏதாவது பண்ணிட்டீங்களா? ஏன்னா இங்கே காதல் அப்ரைட்டில் இருக்குது. ஸோ பார்க்குற யாருக்கோ வந்து காதல் கண்டிப்பாக கை கூட போகுது. இல்லைன்னா ஒரு நியூ லவ் இஸ் என்ட்ரிங் யுவர் லைஃப். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணும். யூ ஆர் புட்டிங் ஹார்ட் ஒர்க். ஆனால் ஒரு சிலர் வந்து நீங்கள் யூ லாஸ்ட், யூ டிடன்ட் ஃபைட் ஃபார் திஸ் லவ். இது வந்து டிவைன் லவ். இந்த காதலுக்காக நீங்கள் போராடாமல் விட்டுட்டீங்க. மேபி இந்த காதல் யூ டிட் சம்திங். Oh my God. 7 of Wands again. You gave up on love. நீங்கள் காதலுக்காக போராடல. Oh my God. நீங்கள் போராடாமல் விட்டது வந்து ஒரு குயின் ஆஃப் கப்ஸ். கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. மேபி இப்போ அது உங்களுக்கு புரியுது, அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா. ஆப்ஷன்ஸ். மை காட், யூ ஆர் அ பிளேயர். யூ மேட் அ பிக் மிஸ்டேக். ஸ்பிரிட்ஸ் தான் சொல்கிறாங்க. மேபி உங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ், நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ், இல்லைனா வந்து நான் எனக்கு என்ன அப்படின்னு கொஞ்சம் அகங்காரம், திமிர் இருக்க ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சன். அதனால் நீங்கள் ஒரு குயின் ஆஃப் கப்ஸ் வேணான்னு சொல்லி யூ சூஸ் someone else. You have chosen someone else. Maybe you betrayed this queen of cups. நீங்கள் சரியாக சில விஷயங்களை பார்க்கல. யூ ஆர் நாட் டெலிஜென்ட். someone cheated you, someone betrayed you. மேபி நீங்கள் சூஸ் பண்ண ஆள் வந்து உங்களை they betrayed you, but they are the fake person. You failed to protect this connection. You failed to stand up. Now you are feeling stuck. இப்போது நீங்கள் வந்து போராடணும்னு நினைக்கிறீங்க.
நவ் யூ ஆர் ரெஸ்ட்லெஸ். ஏன்னா இப்போ நீங்கள் போராடணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் யூ நோ திஸ் இஸ் த கோல்டன் சீட். இதுதான் உங்களோட காதல்னு தெரியும். திஸ் இஸ் யுவர் ட்வின். திஸ் இஸ் யுவர் ட்வின். பட் யூ மேட் அ ஹியூஜ் மிஸ்டேக். Masculine. You betrayed Queen of Cups because of your choice. உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் உங்களை வந்து மேலே விழுந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து காமிக்கோட செட்டப். யூ ஃபெயில் டு ரியலைஸ். இப்போ திரும்பி பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. நவ் யூ ஆர் ரியலைசிங் இட்ஸ் அ ஃபேக், இட்ஸ் அ செட்டப். இப்போ புரியுது உங்களோட உண்மையான காதல் என்ன அப்படின்னு. மேபி நாங்கிற அகங்காரம். யூ தாட் நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவ். நான் யார் வேணால் வந்து ட்ராப்பில் போட்டுருவேன், யார் வேணால் என் காலில் வந்து விழுவாங்க, ஐ டோன்ட் நீட் திஸ் குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு ஏதோ கொஞ்சம் ரொம்ப ஓவராக உங்களை பற்றியே புகழ்ந்துட்டு சுயத்தம்பட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ பெரிய சுயத்தம்பட்டம் நான் பார்த்ததில்லை. ஸோ யூ டிட் சம்திங் வெரி ராங் masculine energy. நவ் யூ ஆர் ரியலைசிங். இது வந்து கோல்டன் சீட், எ நியூ பிகினிங். இது வந்து டிவைன் பீயிங். இது வந்து கடவுள் அனுப்பின ஒரு துணை. அது உதாசீனப்படுத்திட்டீங்க. அதுதான் உங்களோட சூழ்நிலை. Now you want to fight for this love. Mother of Swords. மேபி இந்த பாஸ்ட் அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட கிளாரிட்டி டிமாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போது நீங்கள் வந்து இந்த குயின் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் கிட்ட போகிறதுக்கு பயப்படுறீங்க. யுவர் ஹார்ட் ப்ரோக்கன். ஏன்னா உங்களுக்கு இப்போ அவங்களோட எல்லாமே புரியுது. அவங்கள பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இப்போ புரியுது. பட் மேபி இட்ஸ் டூ லேட். 5 of Cups. ரிவர்சல் எனர்ஜி இருக்குது. இப்போது யூ ஆர் நாட், நீங்கள் வந்து இப்போது இந்த 5 of Cupஸில் இல்லை. யூ ஆர் நாட் அப்செட், யூ ஆர் நாட் மிஸ்ஸிங். மேபி ஃபெமின் எனர்ஜி உங்களை மிஸ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லைனா அதுதான் உண்மை. மேபி ஷி வாக்ட் அவே, ஷி மூவ்ட் ஆன். அதனால் இப்போ உங்களுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து லைக் ஷீ இஸ் எம்ப்ரஸ் அண்ட் ஷீ இஸ் அ குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஷீ இஸ் குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. மேபி இல்லைனா காமிக் எனர்ஜிக்காக பயப்படுறீங்க. The cheating energy is coming in this reading for so many days. Why are you guys are loving without honesty? What is the point in being in love while you can able to sleep with others? What kind of man you are? So நீங்கள் வந்தீங்கன்னா 10 of Cups reversal energy. No future planning. Your future is blank. And then there is no hope. There is no 9 of Pentacles. ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் ரொம்ப டல். உங்களுக்கு வந்து நீங்கள் பெருசாக எதையோ சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களோட சேர்ந்து இந்த காமிக் எனர்ஜியோடு சேர்ந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன், ஐ ஆம் த கிங், என்னை சுற்றி அத்தனை கோபிகள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி போனீங்க. நீங்கள் வந்து தப்பு பண்ண அடுத்த செகண்ட், இல்லைனா இந்த ஃபெமின் எனர்ஜி உங்களை விட்டுட்டு போன அடுத்த செகண்ட் அந்த காக்கா கூட்டத்தை காணும். கல்லெறிந்த காக்கா கூட்டம். அவங்க நீங்கள் நிறைய பேலன்ஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு நிறைய கிடைக்கும்னு நினச்சிங்க. பட் இந்த காக்கா கூட்டம் இல்லை. ஸோ யூ மிஸ்ட் இட். நவ் யூ ஆர் இன் பாவர்ட்டி. நீங்கள் ஃபெமினுக்கு கொடுத்துருந்தா கடவுள் உங்களுக்கு நிறைய அபரிமிதமாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் யூ ஃபெயில் டு ட்ரஸ்ட் த டிவைன் அண்ட் யூ ஃபெயில் டு ட்ரஸ்ட் யுவர் கவுண்டர் பார்ட் அண்ட் யூ ஃபெயில் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஓன் லவ். உங்களுக்கு நல்லா புரியுது. நீங்கள் இந்த ஃபெமின் எனர்ஜி மேலே வச்சுருந்தது தான் உண்மையான காதல். தட் இஸ் யுவர் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா இட்ஸ் டூ லேட் மாஸ்குலின். இட்ஸ் டூ லேட். தெரியல பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தண்டனை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. பட் யூ ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் அட் ப்ரெசன்ட் இந்த 10 of Cups உங்கள் வாழ்க்கையில் இல்லை. 10 of Cups இல்லை, 9 of Pentacles இல்லை. யூ நீட் டு ஃபேஸ் டிவைன் ஜட்ஜ்மெண்ட். பார்த்தீங்கன்னா 7 of Pentacles ஆல்ரெடி பிளாக்ட். நீங்கள் போடுற எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற பலனை கொடுக்காது. இட்ஸ் டிவைன் பனிஷ்மெண்ட். You need to leave your job or you are going to lose your job. You are stopping this feminine. 2 of Cups. இப்போது வந்து உங்களுக்கு நீங்கள் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த காதலை சொல்லணும்னு நினைக்கிறீங்க.
இதே சூழ்நிலையில் தான் நீங்கள் முன்னாடி இருந்தீங்க. இப்போ என்ன மாறிச்சுன்னு தெரியல. பட் நவ் யூ ஆர் ரெடி டு ப்ரப்போஸ். மேபி ஐ திங்க் யூ காண்ட் மேனிஃபெஸ்ட் a நியூ பிகினிங். ஏன்னா வந்து அப்பாலஜி கேட்குற ஒரு சூழ்நிலை. மேபி பாஸ்டில் யூ didn't apologize, இல்லைன்னா இன்னுமே யூ didn't apologize. You backstabbed this feminine, but you still didn't apologize. Great man, no? Man of character. Son of Swords energy. Warrior energy. I think you got some clarity about your workplace. உண்மைகள், உங்கள் ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு நடந்த துரோகங்கள் எல்லாமே வெளியில் வரப்போகுது. இன்னும் யூ ஆர் கோயிங் டு பி ஷாக்ட் தட் த காமிக் பீப்புள் பேக்ஸ்டாப்ட் யூ ஸோ பேட்லி. ஏன்னா அதை தான் நீங்கள் ஃபெமினுக்கு பண்ணீங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ரீப் யுவர் ரிவர்ஸ் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். சரி, இப்போ நான் வந்து பப்பாவோட ரீடிங் கைடன்ஸ்க்காக தான் இதை பண்ணேன். யூ மை காட், யூ டிட் அ லாட். லெட்ஸ் see பப்பா என்ன சொல்கிறாங்க. Maybe he is still kind towards you. Let's see what he wants to say. $631. $173. 476. So 476, 173, 631, 166. Let's see இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு. ஃபஸ்ட்டு 166 படிக்கிறேன். 166 பார்த்தீங்க அப்படின்னா, விபூதி துணியை நெற்றியில் அணிக, எல்லா துன்பங்களும் விலகும், நினைத்த வேலை நடக்கும், கஷ்டகாலம் தொடர்கிறது. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இல்லைனா காதல் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் உதிய நெத்தியில் வைக்க சொல்கிறாங்க. உங்கள் கஷ்டகாலம் இன்னுமே தொடருது. பட் எக்ஸ்கியூஸ் மீ, ரீசனாக கஷ்டகாலம் வந்து இன்னுமே தொடருது. ஆனால் உங்களுக்கு இருக்க துன்பங்கள் விலகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வெளியில் வருவீங்க. பட் இட் இஸ் கோயிங் டு பி ஓகே. அதுக்கு நீங்கள் நெத்தியில் உதிய வைக்க சொல்கிறாங்க. நீ மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவன் என்று நினைக்காதே, உண்மையின் பாதையில் நட, நீ மகிழ்ச்சியை அடைவாய். நீங்கள் எல்லாத்த விட இந்த மாதிரி அந்த ஈகோயிஸ்டிக் விஷயங்களுக்கு போகாதீங்க, உண்மையோட பாதையில் நடக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எங்கேயோ போய் சொல்லியிருக்கீங்க, இல்லைன்னா ஏதோ ஏமாற்று வேலை பண்ணியிருக்கீங்க. ஸோ வாக் இன் த பாத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், இல்லைனா ஜஸ்டிஸ் எதுவோ இல்லைனா எது நியாயமோ அதை பண்ணுங்கள். ஸோ இறுதியில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறுதி என்னங்கிறது நீங்கள் எடுக்க போகிற ஆக்ஷனை பொறுத்து இருக்குது. 476 பார்த்தீங்கன்னா, நீ மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுவாய். ஸ்ரீ சாய்நாதரின் ஆசையாக இது ஏற்றுக்கொள், அன்னதானம் செய், வீட்டில் நடைபெறும் அற்புதங்களை பார். ஸோ 476 பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களை யாராவது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு எதாவது டிசீஸ் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, யூ வில் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் அ டெத். அதனால் நான் டெத் கார்டு பார்த்தோம். ஆக்சுவலாக கிளாரிஃபை பண்ணும்போது ஐ saw டெத் கார்டு. ஸோ தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் யூ பீயிங் அட்டாக்ட், இல்லைனா வந்து ஏதாவது டிசீஸ் வரலாம், இல்லைனா நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த இது இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் வந்து காப்பாற்றப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். கடவுள் நினைங்க, கடவுள் எல்லா சமயத்திலும் வந்து நம்மளுக்கு கை கொடுப்பாங்க. தெர் இஸ் நோ நீட் டு வரி வென் யூ சரண்டர். உன் வேலையை தொடங்கு, ஸ்ரீ சாய்நாதரனே உன் வேலையை ஸ்ரீ சாய்பாபா உதவி செய்வார், விரைவில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதனால தான் உண்மையோட பாதையில் நடக்க சொல்கிறாங்க. 2 ஆஃப் கப்ஸ் இங்கே அப்ரைட்டில் தான் இருக்குது. பட் அட் ப்ரெசென்ட் மேபி உங்கள் சூழ்நிலைனால கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வேணும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காமல் இருக்கலாம். பட் இங்கே ஏஸ் ஆஃப் கப்ஸும் அப்ரைட்டில் தான் இருக்குது.
பட் நீங்கள் இதுக்கு போராடாமல் போயிட்டீங்க அப்படிங்கிறது தான். பட் நீங்கள் இப்போ ரியலைஸ் பண்ணுறீங்க, இப்போது நீங்கள் இருக்க சூழ்நிலையில் இந்த 10 ஆஃப் கப்ஸ், இந்த 9 ஆஃப் பென்டிகல்ஸ் எல்லாமே இல்லை. நோ ஃப்யூச்சர் பிளானிங் அபவுட் திஸ் 2 ஆஃப் கப்ஸ். இப்போதைக்கு நீங்கள் 2 ஆஃப் கப்ஸ் பின்னாடி போக முடியாது. இட்ஸ் பிளாக்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட பாதையில் எப்படி சரியாக நடந்துக்கிறது, எப்படி நியாய தர்மத்தோடு நடந்துக்கிறது, எப்படி சரியான விஷயங்களில் வந்து நம்ம காசு சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி முதுகில் குத்தாமல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா, ஏன்னா அடுத்தவங்க உங்களை முதுகில் குத்த வராங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ எய்தர் வே யூ ஆர் ஃபீலிங் அப்செட், ஐ கேன் கிளியர்லி see it. மேபி இந்த ஃபெமின் எனர்ஜி கொடுக்குற கிளாரிட்டியை தேடி போனீங்க அப்படின்னா, கேட்குற கிளாரிட்டியை, ஏன்னா இங்கே வந்து பேஜ் ஆஃப் சோல்ஸ் இருக்குது, உண்மையை தேடி போகிற அந்த ஒரு முயற்சியோட முதல் அடி, அதை எடுத்து வச்சிங்கன்னா மேபி யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் சம்திங். பாபா அதில் உதவி செய்வாங்க. எனிவே யூ நீட் டு டூ ரைட் திங்ஸ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.